அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர் இந்த ரெண்டு பேருமே டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தி பணக்கொள்ளை அதிகமாக செய்திருக்கிறார்கள் அப்படி என்பது ஊர்ஜிதமாக இப்போது வெளியே வந்திருக்கிறது. அதாவது சவுக்கு சங்கரும் சாட்டை துரைமுருகனும் தன்னுடைய மீடியாவை வைத்து பயன்படுத்தி மணற்கொள்ளை, அதாவது குவாரி தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் செய்கிற அந்த தவறுகளை எப்படியாவது திருடி கண்டுபிடிச்சு அதை தன்னுடைய மீடியாவில் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி சில பேர்கிட்ட பணத்தை வாங்குறாங்க. கொடுக்காதவங்க கிட்ட அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு பின்னாளில் அவர்களை பேசி மிரட்டி ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்றாங்க. இது பல நிகழ்வுகள் இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. ஆக இந்த லேகியம் விற்கிற சாட்டை துரைமுருகனும் கஞ்சா குடிக்கையான சவுக்கு சங்கரும் இதை எப்படி எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒயிட் காலர் கிரைமை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். சாட்டை துரைமுருகன் ஒரு சாதாரண மெடிக்கல் ரெப், அதாவது லேகியம் விற்கிற தம்பி. இவர் தான் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. நாம் தமிழர் கட்சியில் பின்னாளில் சேர்றாரு. நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து சீமானோடு இருந்து அந்த சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். அரசியல்லாம் இதான் அப்படின்றத அவர் கத்துக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னா அதற்கு முழு சொந்தக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துக்குமார். ரொம்ப மரியாதைக்குரிய நபர், போற்றக்கூடிய ஒரு நபர். அதாவது தலைவர் மேற்கு பிரபாகரன் அவர்கள் மேல் அதாவது உண்மையான அன்பு வைத்திருந்த ஒரு நபர். அவர் படுகொலை செய்யப்படுகிறார். இதற்கு சீமானும் உடனே என்பது ஒரு பரவலான செய்தி. ஆனால் பிற்காலங்களில் அதாவது நாம் தமிழர் சீமானும் சாட்டை துரைமுருகனும் அவர் முத்துக்குமாருடைய நினைவிடத்துக்கு அடிக்கடி போய் வர இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் முத்துக்குமார் அவர்களுடைய மனைவிக்கு தொல்லை கொடுத்ததாக சில வதந்திகள், அது உண்மையா பொய்யா அப்படின்றது சீமானுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு வதந்தி இருக்கிறது. ஆக இந்த சாட்டை துரைமுருகன் முத்துக்குமார் அவர்களுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். ஒரு கணவன் இழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் சாட்டை துரைமுருகனுக்கு இருந்ததா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா முத்துக்குமார் அவர்களுடைய மனைவியை கட்டி கொண்டதற்கு காரணமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து தான். அந்த சொத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சாட்டை துரைமுருகன் அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார் அப்படி என்பது பல மீடியாக்களில் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் தான் சாட்டை என்கிற ஒரு யூடியூப் சேனலை துரைமுருகன் தொடங்குறார். தொடங்கி தொடர்ச்சியாக நாம் தமிழர் பற்றி புகழ்ந்து பேசி சீமானின் கொள்கையே இல்லாத கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் உருட்டுறாரு. இந்த கூமுட்டை தம்பிகளும் அந்த இதுல போய் சேர்ந்து அந்த சாட்டை சேனல் ரொம்ப பெருசா வளர்ந்தது. அதாவது அதுல ஒரு வீடியோ போட்டா ஒரு மணி நேரத்தில் குறைந்தது ஒரு 10,000 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி பணம் வேண்டும் என்பதற்காக சீமானால் மறைமுகமாக ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது. இந்த மணல் குவாரி, இந்த மணல் திருட்டு, இப்படிப்பட்ட எதிர்ப்பு நிலையை சீமான் கையெடுத்து அவர் அங்கிருந்து பணம் வாங்குறார். இந்த பணம் வாங்கி வரும்போது சீமான் வாங்குற அந்த விஷயம் எல்லாமே சாட்டை துரைமுருகனுக்கு தெரிய வருது. ஆதாரப்பூர்வமாக சில ஆவணங்களும் அவருக்கு சிக்குது. அதை தன்னுடைய சாட்டை சேனல்ல அவர் பதிவு போட்டு அந்த மணற்குவாரிகளை மிரட்டி அவர் பணம் வாங்குறார். இப்படித்தான் சாட்டை துரைமுருகன் தன்னுடைய சாட்டை சேனல்ல ஒரு வீடியோவை போட்டு ஒருத்தரை நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல அந்த நியூஸை வெளியிட்டு உண்மையான சம்பவங்களை பாதி அறகுறையா சொல்லிட்டு மீதியை சொல்லாமல், தரவுகளை சொல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் பேசி இதுக்கப்புறமும் நீ எனக்கு பணம் கொடுக்கலனா இந்த செய்தியை இன்னும் விரிவா நான் பேசுவேன், இதனால நீ மாட்டிக்குவ அப்படின்னு பயமுறுத்தி பணம் பறிக்கிறார். இந்த வேலையை தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் இன்று வரைக்கும் செய்து வருகிறார். இதற்கு திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சீமானும் சாட்டை துரைமுருகனும் எங்கெங்கெல்லாம் பணம் அடிச்சானுங்க, எப்படியெல்லாம் அடிச்சானுங்க அப்படின்றத பல சேனலா ஏறி வாக்குமூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் ரொம்ப நேர்மையானவர், நியாயமானவர்லாம் கிடையாது. சுருக்கமா சொல்லலாம் ஒரு மாமா பையன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதற்காக ஆரம்பத்தில் இருந்தே இந்த லேகியம் விற்கிற வேலையையும் மாமா வேலையும் தான் நம்ம பார்த்துருக்கான் அப்படி என்பது நமக்கு நல்லாக தெரிய வருதும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த சாட்டை சேனலை வச்சு இந்த சாட்டை துரைமுருகன் எந்த அளவுக்கு அரசியல் பிரமுகர்களை மிரட்டி, அதாவது மணல் குவாரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பணம் வசூல் பண்றது. இந்த பக்கம் பார்த்தா சவுக்கு சங்கர், இவன் எப்ப யாருக்கு எதுக்கு சப்போர்ட்டா பேசுவான்னு அவனுக்கே தெரியாது. இவன் ஒரு கஞ்சா குடிக்கி, சரியான மனநிலையில் இருக்கக்கூடிய நபரும் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பேசி வந்தவன் பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கைக்கூலியாக மாறி போய் பாஜகவுக்கு ஒரு அடிமையாக மாறி, ஏன்னா மத்தியில் பாஜக இருக்கு, நமக்கு ஒரு அரசியல் பின்புலம் வேண்டும் அப்படின்றதுக்காக அங்க போய் சேர்ந்துக்கிட்டு இதே வேலையைத்தான் அவனும் பண்றது. அதாவது ஜி ஸ்கொயரை எதிர்த்து ஜி ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுவது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து அவதூறு பரப்புவது, லைக்கா நிறுவனத்தை குறித்து அவதூறு பரப்புவது, இப்படி பல வேலைகளை செய்து இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடே
அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போன மாணவிக்காக கண்ணீர் வடித்தது, நியாயம் கேட்டது. ஆனா அந்த விஷயத்துல அந்த ஸ்கூல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே நேரடியாக அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசிய ஒரு மாமா பையன் தான் இந்த சவுக்கு சங்கர். இப்படி இந்த 2 பேருமே மாறி மாறி டிஜிட்டல் அந்த இணையத்தை பயன்படுத்தி பணம் பறிப்பதை கொள்கையாக, கொள்ளை கூட்டமாக, ஒரு ரவுடி கூட்டமாக, ஒரு ஒயிட் காலர் கிரைம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சவுக்கு சங்கரும் சாட்டை துரைமுருகனும். ஆனால் இவன் 2 பேருமே இருக்கிற இடம் தனக்குன்னு ஒரு அரசியல் பாதுகாப்பு அப்படி என்கிற ஒரு கூடாரத்துக்குள் புகுந்து கொண்டு மக்களை தவறாக வழி நடத்துகிற, தவறான செய்திகளை வெளியிடுகிற, அந்த வெளியிட்டு அதில் வருகிற பணத்தை வைத்து வைத்த கல்வி குழப்பம் நடத்துற இந்த மாமா பசங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஜி ஸ்கொயரை சவுக்கு சங்கர் வந்து தப்பு பண்ணுது அப்படின்னு வீடியோ போடுவார். சாட்டை துரைமுருகன் ஜி ஸ்கொயர் ரொம்ப நேர்மையான நிறுவனம்னு அவர் வீடியோ போடுவார். ஆக 2 பேருமே அவன் போடுறதோட நோக்கம் என்னன்னா, நீ எனக்கு பணம் கொடுக்கல நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சவுக்கு சங்கர், நீங்க எனக்கு பணம் கொடுங்க, நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன். இப்படித்தான் இவங்க குழப்பே போகுது. ஆனால் இவங்க வந்து மக்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு ரொம்ப நேர்மையானவன், அதாவது ரொம்ப நேர்மையானவன், நாங்கெல்லாம் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சாட்டை துரைமுருகனும் சவுக்கு சங்கரும். சவுக்கு சங்கருடைய அந்த பின்புலத்தை எடுத்தா ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம். அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவரு அந்த பணிக்காலத்திலே இறந்து போயிடுறாரு. அதனால இவனுக்கு அந்த போலீஸ் துறையில வேலை கிடைக்குது, பெஞ்ச் ஒர்க் கொடுக்குறாங்க. ஆனா இவன் அங்கேயும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆகி வெளியில வரான். இதன் மூலம் காவல்துறைக்குள் அவனுக்குள் ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுகிறது. ஆக உள்ள என்ன நடக்குதோ அந்த செய்தியெல்லாம் இவனுக்கு வந்து சேருது. இதை வச்சுக்கிட்டு அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு மிரட்டுவது. இப்ப போலீஸ் உங்களை தேடி வரப்போகுதுன்னா முன்கூட்டியே சொல்வது, பணம் கொடு, அதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பாத்தியா நீ செஞ்ச தப்புக்கான ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு, பணம் கொடு, இப்படி என்று அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாரங்களை திரட்டி இப்படி ஒரு கேவலமான தொழிலை செய்து கொண்டிருக்கிற இந்த சவுக்கு சங்கரும் சாட்டை துரைமுருகனும் நிச்சயம் ஒரு நாள் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற நாள் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நேசப்பிரபுடைய வரலாறு தமிழகத்தில் யாரும் மறந்துருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்லை. வரலாறுன்னொடனே ஓஹோ இது 1800 அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. நேசப்பிரபு இப்படிதான் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து பார்ல வந்து கொடுக்கலன்னு சொல்லி அந்த பார் ஓனருக்கும் அவருக்கும் பிரச்சனை நடந்து இறுதியா என்ன நடந்தது அப்படி என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது போல தப்பு பண்ற எல்லாருக்கும் ஒரு நாள் தண்டனை இப்படித்தான் வந்து சேரும். இது சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனா இருந்தாலும் சரி, அல்லது நான் மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறேன் அப்படி என்று பொய் சொல்லிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற உள்ள வருகிற யாராக இருந்தாலும் சரி, நிச்சயம் ஒரு நாள் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். நேர்மையாளர், அதாவது ரொம்ப நேர்மையா இருந்தா மக்களால் மதிக்கப்படுவார்கள். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா உண்மையாக மக்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இந்த மாதிரி அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், திருட்டுத்தனம், முளமாரித்தனம், மாமாத்தனம், முடிச்ச வைக்கத்தனம், கூட்டி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், முடிவு ரொம்ப கொடுமையா இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.